இதுதாங்க வெள்ளியங்கிரி மலையோட பாதை. ஒரு சில இடத்துல பாதை வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். மரத்தோட வேரெல்லாம் வந்து அப்படியே பளிச்சுன்னு தெரியும், மழை பெஞ்சு எல்லாம். இல்லை நிறைய இடத்துல வந்து காலை வச்சா வலிக்கிறோம், அந்த அளவுக்கு தான் இருக்கும் அந்த இடத்துல. பாதை இப்படி தான் இருக்கும். போகிறவங்க பார்த்து பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வாங்க. நீங்கள் ஷூவே போட்டு இருந்தாலும் வழுக்கும். இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா திருநீர் மலைன்னு சொல்கிறாங்க. ஃபுல்லாக அங்கங்கே திருநீர் மாதிரி இருக்கும் அந்த இடத்துல. அந்த மண் ஃபுல்லாக பவுட்ரு மாதிரி இருக்கும், ரொம்ப நைஸாக இருக்கும். நீங்கள் காலை வச்சிங்கனாவே அப்படியே தூசியாக பறக்கும், அந்த மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், சுத்தமாக பாதையே கிடையாது இந்த இடத்துல. கல் சைடில் தான் பூந்து போகிற மாதிரி இருக்கும். அங்கங்கே இருக்கிற மண்ணெல்லாம் சுரண்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க எல்லோரும். நிறைய பேர் எடுத்துகிட்டு போகிறாங்க அதை வீட்டுக்கு கீழே எடுத்துகிட்டு போய் திருநீர் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து கல் படிங்க. இந்த படி வந்து ரொம்ப டேப்பராக இருக்கும். இந்த படியில் நீங்கள் கொஞ்சம் தொலைவு ஏறி போனீங்கன்னாவே ரொம்ப மூச்சு வாங்குங்க, அந்தளவுக்கு நல்லா ஃபுல்லாக டேப்பராக இருக்கும். பொறுமையாக ஏறிட்டு எப்படி ஏறணும் பாருங்கள். ஒரே ஒரு 20 ஸ்டெப்பு 30 ஸ்டெப்பு நீங்கள் ஏறினீங்கன்னா போதும், நல்லா மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். அதனால் பொறுமையாக நிதானமாக உட்காந்து பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வாங்க. புதுசாக ஏறுறீங்கன்னா பகலில் விடிய காலையில் ஏறுங்க. ஒரு 3:30 மணி 4 மணி அந்த வாக்கில் ஏறினீங்கனாக்கில் நீங்கள் காலையில் சூரியன் உதிக்கும் போது மேலே ஏறி போகிறதுக்கும் திருப்பி இறங்கி வர்றதுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். நைட்லனா கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கும். என்னதான் டார்ச் அடிச்சுட்டு போனாலும் இந்த மாதிரி ஒரு சில இடத்துலலாம் அப்படி பாதை வச்சு ஏறும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு கையில் கம்பு பிடிச்சிட்டு டார்ச் பிடிச்சிட்டு போகிறதுக்கெல்லாம். அதனால் புதுசாக நீங்கள் போகிறீங்கனாக்கா விடிய காலையில் ஒரு 3 மணிக்கு ஏற ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும்.